காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம இன்னைக்கு கள்ளக்குறிச்சி வந்திருக்கோம். அதாவது எந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழக கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் தாங்க நம்ம நிற்கிறோம். ஏன் இங்க வந்திருக்கோம்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 நூல்கள் வெளியீட்டு விழா அங்க நடைபெற இருக்கு. குறிப்பா அந்த 2 நூல்கள், அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றியும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும், அது அரசியல் தலைவர்கள் என்பதை விட அந்த சமூக தலைவர்களை பற்றி நமது ஐயா, அதாவது கார்குழலி நினைவு கல்வி மற்றும் சமூக சேவை அறக்கட்டளையின் நிறுவனரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செயல் வீரருமான ஐயா தாமோதரன் அவர்கள் தான் அந்த 2 நூல்களை சிரமப்பட்டு அதை தொகுத்திருக்காங்க. அந்த 2 நூல்களை யார் வெளியிடுறா, அந்த நூல்கள் யாரெல்லாம், எத்தனை பேர் அந்த கவிஞர்கள் அதுல தொகுப்பு நூல் அதுல யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு விருதும் வழங்க இந்த நிகழ்ச்சியில இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது ஐயாவையே நம்ம நேரடியா இது சம்பந்தமா அந்த வெளியீட்டு விழாவை பற்றி விவரமா நம்ம இப்ப கேட்போம். ஐயா வணக்கங்க. ஐயா, இப்போ சற்று நேரத்தில் நீங்க சிறப்பான அந்த 2 நூல்கள் வெளியீட்டு விழாவை நீங்க நடத்த இருக்கிறீங்க. குறிப்பா 2 நூல்கள் யார் வெளியிடுறா, இதனுடைய நூல் வெளியீட்டு விழாவுடைய விவரத்தை கொஞ்சம் சுருக்கமா தெளிவா கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 73வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கவிதை தொகுப்பும், முத்தமிழறிஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கவிதை தொகுப்பு ஆகிய 2 புத்தகத்தையும் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தா. உதயசூரியன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எங்களது அன்பு சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கேற்கனி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகத்தை பெற்று வருகிறார். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் கவிதைகள் தொகுப்பு வாங்கி அதை சிறப்பான முறையில் இயன்ற வரையில் வெளியீடு செய்ய முயற்சி இருக்கிறோம். எங்களுடைய முயற்சி வெற்றி அடைய உங்களுடைய வாழ்த்துக்களை கேட்கிறோம். இந்த கவிஞர்களுக்கு என்ன நீங்க கேடயம் வழங்கிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அனைத்து கவிஞர்களுக்கும் கவிதைகளை எழுதி நமக்கு அனுப்பிய அனைத்து கவிஞர்களுக்கும் கேடயம், சான்றிதழ், அவர்கள் எழுதிய புத்தகத்தினுடைய தொகுப்பு, சால்வை அனைத்தும் அவர்களை அனுப்பித்து அவர்களுடைய தமிழ் உணர்வை என்னால் இயன்றவரை ஊக்குவிக்க முயற்சிக்கிறேன். சிறப்பான இந்த 2 நூல்களை தொகுத்து வெளியீட்டு விழா செய்ய இதுவரையிலும் கிட்டத்தட்ட அகவை 70 தாண்டிய ஒரு இளைஞரை நம்ம இப்ப பார்க்கிறோம். அதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. அகவை முக்கியமல்ல, இந்த அகவையிலும் துடிப்போட இளைஞராக தமிழ்நாடு முழுதும் மட்டும் இல்ல, வெளிமாநிலத்திலிருந்து எழுத்தாளர் கவிஞர்கள்ட்ட கூட அந்த படைப்பை வாங்கி இன்னமும் சுறுசுறுப்பாக இயங்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்த இருக்கிற, இதுவரைக்கும் உடைத்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும், ஐயா துணைவியார் அவர்களுக்கும், ஐயாவோட கூட இருந்து தோளோட தோள் நின்று இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும், தமிழ் படைப்பாளர் சங்கத்தினுடைய அருமை தோழர் சக்திவேல் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் எங்கள் சார்பில் நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.